ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நியூ திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா iWatch. ஓகே, iWatch மாடல் நம்ம எஸ்சி. ஓகே, iWatch எஸ்சி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. iWatch எஸ்சி 44mm. இந்த வாட்சை பற்றி பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கத்தார் ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா 26,000. இந்தியா ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸில். ஓகே, அண்ட் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iWatch 6ம் 5க்கும் காம்படிட்டர் மாதிரி உங்களுக்கு iWatch SE கொடுத்துருக்காங்க. சேம் லைக் தட் உங்களுக்கு 6ஓட ஸ்பெக்ஸ் அண்ட் சிப் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்சியில் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6க்கும் எஸ்சிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயந்தான் உங்களுக்கு இருக்காது. அதாவது பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் அண்ட் தென் இசிஜி. இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் 6க்கும் எஸ்சிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6ல் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாடல் பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். iWatch SE. இது ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார். ஸோ இதில் eSIM ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் நீங்கள் நியர்பை இல்லைனாலும் உங்கள் ஃபோன் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குட்டி ஃபோன் மாதிரி தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே சின்னதாக 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்சுக்கு இந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிவைஸுக்கு மட்டும் தனி பாக்ஸ் அண்டு ஸ்ட்ராப்புக்கு தனி பாக்ஸ். ஸோ நம்ம இப்போ டிவைஸோட பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு விஷுவல் வரும். ஓகே, இதுதான் உங்களுக்கு iWatch SE 44mm. ஓகே, இது ஜென்ஸுக்குனா 44mm உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லேடிஸ்க்குனா நீங்கள் 40mm எடுக்கலாம். ஸோ இந்த வாட்ச் 2 சைஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்ட்ராப் அண்ட் ஓகே, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்சோட மேனுவல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ராப் ஃபிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் வந்து சார்ஜர் ஹெட் அடாப்டர் வராது. ஒன்லி சார்ஜிங் கேபிள் மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு பேக்கிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்பிளோட பட்ஜெட். ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இதில் வாட்டர் ப்ரூஃப் ஐபி ரேட்டிங்கில் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆட்டோ ஷட்டர் லாக் மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே ஆன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக ஸ்டாக்கில் வர ஸ்ட்ராப்ஸ். இந்த ஸ்ட்ராப் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நைட் பேண்ட் இருக்குது. இந்த மாதிரி மேக்னெட்டிக் அண்டு ஸ்டீல் பேண்ட் இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனலில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்ஸில் வாங்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாட்ச் எடுத்துட்டோம், ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சோட பேக் சைடு வந்து சென்சார் ப்ளஸ் சார்ஜர், மேக்னெட்டிக் சார்ஜர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, ஃபஸ்ட் டைம் வாட்ச் எடுத்து ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போது ஏன்னா வாட்ச் அந்த சின்ன டிவைஸ் மட்டும் கையில் ஹேண்டில் பண்ணி ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா புது வாட்ச் ஏதாச்சும் கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அது கஷ்டம். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்பும் கூடவே எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்பையும் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராப் ஃபிட்டிங் வந்து பெரிய விஷயம்ட்டு இல்லை, உங்களுக்கு ஸ்லைட் டூல் லாக் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்பிங் பொசிஷனில் இடத்துல லாக்கிங் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு எப்படி உங்களுக்கு லாக் பண்ணுறதுன்னு அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் நீங்கள் அந்த மேனுவல்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்பிங் எடுத்து அந்த சைடில் உங்களுக்கு லாக்கெட்
கேஸிங் மாதிரி இருக்கும். அந்த கேஸில் நீங்கள் வாட்சில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன் செகண்ட் இப்போ பாருங்கள், இப்போ காட்டுறோம். ஓகே, இப்போ இந்த வாட்சோட ஸ்ட்ராப் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஸ்ட்ராப் இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வாட்ச் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ வாட்சில் மாட்டுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், டிவைஸ் எடுத்துக்கங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு அந்த லாக் ஆகும், சவுண்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்லைடிங் டு லாக். ஸோ இந்த ஸ்லைடிங் டு லாக் பண்ணால் போதும். அண்ட் தென் அந்த இடத்துலேயே ஒரு பட்டன் ப்ரெஸ் இருக்கும், அந்த ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் டு அன்லாக் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஸ்லைட் டு லாக் அண்ட் ஓப்பன் பொசிஷன் தான். ஸோ ஒன்ஸ் இது லாக் பண்ணிட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ஹேண்டிலிங்க்கு வாட்ச் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஆன் பண்ணுறோம். சேம் க்ரௌன் பட்டன் தான் உங்களுக்கு. க்ரௌன் பட்டன் ப்ளஸ் இதில் 2 பட்டன்ஸ் இருக்கும். க்ரௌன் பட்டன், அது கீழே ஒரு பட்டன். ஓகே, இப்போ க்ரௌன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். அதனால் ஸோ கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆன். தட்ஸ் ஆல். ஜஸ்ட்டு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் ஹோல்ட் ஆன் பண்ணிங்கன்னா வாட்ச் ஆன் ஆயிரும். அண்ட் இது நீங்கள் ஆன் பண்ணணுன்னா க்ளோஸிங்காக அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ப்ரோக்ராமிங்கே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. 2 செகண்ட் டு ஆன், 3 செகண்ட் டு ஸ்விட்ச் ஆஃப், அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 2 செகண்ட் டு 3 செகண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ச் பூட் ஆயிரும். சேம் எல்லா ப்ராடக்ட்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இது கூட ஐஃபோன்ஸ் இருக்கிறனால இப்போ நான் ஐஃபோனையும் கொடுத்து பேர் பண்ண போகிறேன். ஸோ ஐஃபோன் இல்லாதவங்க ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி பண்ணித்தரோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் இருக்கிறனால கத்தார் கண்ட்ரியை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியா டைம் செலக்ட் பண்ணிட்டு இந்தியா டைம் செட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் கத்தாரில் இருக்கிறனால டைரெக்டாக கத்தார் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு செட்டப் கொடுக்க போகிறேன். இப்போ ஒன்ஸ் என் வாட்ச் வந்து என்னோடய மொபைல்ஸ் கூட பேர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் மொபைல் இருக்க டேட்டாஸ் அண்ட் செட்டிங்ஸோடது வந்து மிரர் கனெக்ஷன்ஸாக நான் கொடுத்துருவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போது வாட்ச் ஆன் பண்ணியாச்சு. சேம் லைக் பாஸ்கோடு போட்டுறணும். ஸோ பாஸ்கோடு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாஸ்கோடு கேட்டுன்றனால ஜஸ்ட் 1 2 3 4 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம்னால நீங்கள் பாருங்கள். சேம் லைக் தட் டவுன் டு அப் ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல்லுலர் ஆப்ஷன், வைஃபை, வைப்ரேட்டர், பேட்ரி பர்சன்டேஜ், ரிங் டோன்ஸ், ஃப்ளைட் மோட் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் அப் டு டவுன் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், என்னென்ன மெசேஜஸ் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதோ இதில் டெய்லி ரிப்ளை ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா கால் குவாலிட்டிங்கிறது 100% சொல்லலாங்க. ஏன்னா வாட்சில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, மைக்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து 100% ஜென்யூன். ஆப்பிளை பற்றி உங்களுக்கு 100% சொல்லணும்னா அவங்க வாங்குகிற காசுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட். சேம் லைக் எல்லாருமே ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஆப்பிளோட அப்டேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் iPhone 7 வரைக்கும் இப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதே தான் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயல் சேஞ்ச் வரும். இந்த டயல் சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஸ்டோர்ஸ் இருக்குது, அந்த ஸ்டோர்ஸ்லேயே ஃப்ரீ டயல்ஸ் இருக்கும். அந்த டயல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஐஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா ஐஃபோனில் iWatchோட ஆப் இருக்கும். ஆப் மூலியமாகவும் நீங்கள் செட்டிங்ஸ் என்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அண்டு டபுள் டேப் ஆர் ஹோல்ட் ஆன் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மல்டி ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். இது உங்கள் டெய்லி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே உங்கள் மெஷர் பண்ணும். ஹார்ட் ரேட் அண்ட் எத்தனை டைம் நிற்கிறீங்க அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மெஷரிங் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே,
இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை யூஸிங்கில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்லி பண்ணணுமா, இல்லை ஃப்யூச்சர்ஸ் வேணுமா, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம். இந்த வாட்ச் இந்த கீபோர்ட் லாக் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாட்ச் ஒன்று ஹேண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீபேட் லாக் வைக்கும். ஸோ கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஸ்டோர் ரைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், டிஸ்பிளே க்ளோஸ் ஆகும். ஸோ ரெஸ்டோர்ட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஓகே கைஸ், இதுக்காக நாங்கள் iWatch வாங்கி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை வேறு என்ன ப்ராடக்ட் iWatchiல் ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். ஓகே, அண்டு நாங்கள் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ரைட் நவ் சைனிங் ஆஃப் கிஷோர்.